வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமிப்பா. நான் உங்கள் அருண்குமார். ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ என்னோட கிளாஸஸ் பார்க்குறதுக்கு. நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் லாபம் அண்ட் நட்டம். நம்ம எப்படி பர்சன்டேஜில் 100% ஒன்று வச்சு போனோமோ அதே போல் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் நம்ம எந்த விதமான ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ்னா 100% மட்டும் தெரிஞ்சுக்கங்க. காஸ்ட் ப்ரைஸ்னா 100%. இது ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். காஸ்ட் ப்ரைஸ்னா 100%. தமிழில் அடக்க விலை. அடக்க விலை வந்து 100%. இப்போ செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ்னா விற்கிற விலைப்பா. செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து ஒன்று லாபம் கூடுதலாக வைப்போம், இல்லை காஸ்ட் ப்ரைஸ் இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைப்போம். ஓகேவா? அது லாஸ் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகம் வச்சு வைப்போம் காஸ்ட் ப்ரைஸோட. லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஒன்றில் மறுபடியும் கரெக்டாக தெளிவாக சொல்கிற மாதிரிங்க. ப்ராஃபிட்னா என்ன இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா? ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 120 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா லாபம்னா எவ்வளோன்னு சொல்லுவீங்க? ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோப்பா வித்தியாசம்? இந்த வித்தியாசம் தான் 20. இதுதான் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுதான் ப்ராஃபிட். அதை தான் அங்கே ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். ப்ராஃபிட் என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதே லாஸ்னா ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ இங்கே லாஸ் எவ்வளோ? 20 ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போ லாஸுக்கும் எப்படி இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, லாஸ்க்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. பேசிக்கா அந்த இது ப்ராஃபிட்னா இதை விட அதிகம் வச்சு வித்துருப்பாங்க, லாஸ்னா 100 கம்மியாக வச்சு வித்துருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ்னா 100% சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ள எது எதெல்லாம் அடங்கும்? இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க. அந்த பைக்கோட விலை வந்து 50,000 வச்சுப்போம். ஓகே, அந்த பைக்கோட விலை 50,000 ரூபா. அதை நீங்க சென்னையிலிருந்து மதுரைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு 10,000. ஓகே, அதுக்கடுத்து அதுல சில பல வேலைகள்லாம் பாக்குறீங்க. சீட் கவர் மாத்துறது, இண்டிகேட்டர் மாத்துறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சைலன்சர் வேற மாட்ட போறது, அதுக்கு ஒரு 5,000 செலவு பண்றீங்க. ரிப்பேர் ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட், பைக்கோட விலை. ஓகே, அது போக ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், வேற இதர சின்ன சின்ன செலவுகள், இதெல்லாம் சேர்த்துதான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போர்ட், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சேர்த்தாதான் காஸ்ட் ப்ரைஸ். அதெல்லாம் சேர்த்துதான் 100% எடுத்துக்கணும். அதெல்லாம் சேர்த்துதான் 100%. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னா 100% தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஜிஎஸ்டி மெத்தட் போவாங்க. ஜிஎஸ்டி அடிக்கடி இப்போ கேட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸ் எல்லாம். ஓகே, ஜிஎஸ்டி எப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1 ஜூலை 2017 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல? 101ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எங்க இது பண்ணாங்க? பிரான்ஸ்ல. ஸோ ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டினா பிரான்ஸ். 1 ஜூலைல தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து ஜிஎஸ்டியை எந்தெந்த பிரிப்பாங்க? 0%, 5%, 12%, 18%, 28% பிரிப்பாங்க. 0, 5, 12, 18, 28. ஓகேவா? இதுக்கடுத்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்கும். சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு எல்லாமே 2 தான் பிரியும். இப்போ 5னா 2.5, 2.5, 12னா 6, 6, 18னா 9, 9, 28னா 14, 14. இதுக்காண்டி தான் எழுதியிருக்கேன். நமக்கு எக்ஸாம்ல ஸ்ட்ரெயிட்டா 5% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டி, 18, 22 கொடுத்தா இப்படிதான் நம்ம பிரிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ சம்முக்கு போலாம்.
உங்களுக்கு பேசிக் என்ன தெரிஞ்சிருச்சு, காஸ்ட் பிரைஸ்னா 100% தெரிஞ்சிருச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சாப்டருக்கு, வேற எதுவும் தேவை. என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் வந்து 4:5ன்றாங்க. இதுல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கூட வைக்கிறது தான். எவ்வளோங்க கூடி இருக்கு, 1. எவ்வளோ கூடி இருக்கு, 4ல இருந்து 1 தானே கூடி இருக்கு 5க்கு. அப்ப பேஸ் எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தான். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தானே பார்க்குறோம், ப்ராஃபிட் லாஸ் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் பார்ப்போம். அப்போ 1/4 வேல்யூ என்ன, 1/4 வேல்யூ என்னப்பா, 25%. கரெக்டா, 1/4 ஃபிராக்ஷன்ல இருக்கு. அதை பெர்சன்டேஜ் மாத்திரம் என்ன பண்ணுவோம், இன்டூ 100 போடுவோம். அதான் அடிச்சோம்னா 25% கிடைக்கும். ஆன்சர் என்ன, 25%. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒரு எல்இடி டிவியோட செல்லிங் பிரைஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ்ன்றாங்க. ஓகே, செல்லிங் பிரைஸ் ஆஃப் எல்இடி டிவி வந்து 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா, இதை இவங்க வந்து இப்படி சால்வ் பண்ணி வருவாங்க. 5/4x இதை மல்டிப்ளை பண்ணிட்டு வருவாங்க. நம்ம இந்த பேஸ் 4 இருக்கா, 4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்றாங்களா. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 4. அதே தான், எவ்வளவு கூடுதலா போயிருக்கு, 1 கூடுதலா போயிருக்கு. அப்போ 1/4 வேல்யூ என்ன, அகைன் 25%. ஓகே, 25% தான் ப்ராஃபிட். ஓகே, இதுல வந்து நெக்ஸ்ட் ரஞ்சித்னு ஒரு நபர் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு. அதோட விலை எவ்வளோ, 16,150 ரூபா. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாரு, 1,350 ரூபா செலவு பண்றாரு. சோல்டு எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு, 19,250 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப அது லாபமா நஷ்டமான்னு கேட்கறாங்க. ஓகேவா, இப்ப நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்லியிருக்கேன், 100%. 100% என்னது, வாஷிங் மிஷின் வாங்கின விலை பிளஸ் அதோட டிரான்ஸ்போர்டேஷன், இது ரெண்டு சேர்ந்தாதான் காஸ்ட் பிரைஸ். அப்ப 16,150யும் 1,350 ரூபாயும் ஆட் பண்ண கிடைக்கும், நமக்கு 17,500 கிடைக்குமா ஆட் பண்ணோம்னா. அடுத்து நமக்கு என்ன கேட்கறாங்க, ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்கறாங்க, கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ். இப்போ ஒரு பொருளை 17,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க, செல்லிங் பிரைஸ் எவ்வளோப்பா, 19,250. இது செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட்னா எப்படி இருக்கும், காஸ்ட் பிரைஸோட எவ்வளவு அதிகமாக வச்சிருக்காங்களோ அதான் இது. அப்ப அதை கழிக்கணுமா, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 17,500 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 1,750 கிடைக்குது. 1,750 இதுதானே ப்ராஃபிட், இதைத்தான் எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. 1,750 எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துருச்சா, 100% இது. அப்ப இங்க குறையுது, இங்கேயும் குறையும். அப்ப ரெண்டுமே மைனஸ் இருந்தா என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கலா மாத்திரமா. 1,750 17,500 இன்டூ 100, 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 175 இங்க 10, இங்க 10. இங்க எதை யூஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் என்ன, செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட்னு வரும். ஓகே, இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது தான். நமக்கு என்ன தெரியும், காஸ்ட் பிரைஸ் விட எவ்வளோ கூட வச்சிருக்காங்களோ அதான் இது. காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் பிரைஸ்ன்னு வாங்க. ஓகே, இதைத்தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், 100% 17,500 ரூபா. ஸோ நமக்கு இதில் கழிச்சோன்னா இது மட்டும்தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ 1,750 ரூபா எவ்வளோ பெர்சன்டேஜ், அதான் இங்கே போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் குரல்மதி வந்து ஒரு ரெயின் கோட் வாங்குறாங்க. அதுல டிஸ்கவுண்ட் 20%. அந்த 20% எவ்வளோ, 25 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் த ரெயின் கோட் என்ன, அசல் விலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அசல் விலைன்னா எவ்வளோ, 100% எவ்வளோன்னு கேட்கறாங்க. 100% எவ்வளோன்னு கேட்கறாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 20%, 25 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 20% 25 ரூபா. அப்போ இங்க இன்க்ரீஸ், இங்கேயும் இன்க்ரீஸ். அப்ப 100/20 இன்ட்டு 25 இருக்கும். கரெக்டா, அடுத்து 1/5. அப்போ 5 × 25 எவ்வளோ, 125 ருபீஸ் தான் ஒரிஜினல் பிரைஸ்.
125 rupees தான் ஒரிஜினல் பிரைஸ். அடுத்து ஏன் இந்த மாதிரி பர்சன்டேஜ் இதுல போறோம்னா அப்பனா தான் நமக்கு ஈஸியா வரும்ன்றதுக்காண்டி. ஓகே, 2-3 கால்குலேஷன் நம்ம போட தேவையில்ல. அடுத்து இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்பீக்கரை விற்கிறாங்க, எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க? 768 ரூபாய்க்கு. அப்படி விற்கும் போது என்ன ஆகுது? லாஸ் நடக்குது. லாஸ் எவ்வளோ? 20% நஷ்டம் நடக்குது. அதே இது 20% லாபம் அடையணும்னா அந்த ஸ்பீக்கரை அந்த நபர் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன்? காஸ்ட் பிரைஸ்னா 100% சொன்னா, காஸ்ட் பிரைஸ்னா 100%. இப்போ லாஸ் எவ்வளவு சதவீதம்? 20%. அப்ப 100ல 20 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 80% தான் அந்த பொருள் விற்கிறாரு. 80% எவ்வளோ? 768 ரூபாய். நமக்கு என்ன கிடைக்கணும்? ப்ராஃபிட் 20%. ப்ராஃபிட்ன்றது என்னது? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அதிக வச்சு விற்கிறது தானே. அப்ப இங்க 20% இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ 120% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 120% எவ்வளோ? இப்ப இன்க்ரீஸ் ஆகுதா? 80ல இருந்து 120 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 120/80 இன்ட்டு 768 கேன்சல் பண்ணலாமா? 0 0. அடுத்து 8 டேபிள் எது போகுமா? 720 வரும். ரிமைனிங் 48 தான் இருக்கு, போகும். அப்ப 96. இப்போ 96 × 12 எவ்வளோ? இப்போ டக்குன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஒன்று லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாம். 2 × 6 2. அப்போ லாஸ்ட் டிஜிட் 2வா வரும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா 100 × 12 1600. 1600ல 4 × 12 48 கழிச்சு என்ன கிடைக்கும்? 1152 கிடைக்கும். ஸோ 1152 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு மெத்தையை ஒருத்தர் வாங்குறாரு. அந்த விலை வந்து 7500 ரூபாயா இருக்கு. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 2 தொடர் தள்ளுபடி கொடுக்குறாங்க. முதல் தள்ளுபடி வந்து 10%, அடுத்த தள்ளுபடி வந்து 20%. அப்ப கடைசியா கஸ்டமர் வந்து அந்த தொகை எவ்வளவு செலுத்திருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. கடைசியா 2 தள்ளுபடி போக அந்த நபர் வந்து எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு இருக்கு? 7500 ரூபாய். இதை நான் 3 விதமா போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட். அப்ப 7500 10% டிஸ்கவுண்ட்னா என்ன? 750 ரூபாய். அதை கழிச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 6750 ரூபாய். அடுத்து எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 20% டிஸ்கவுண்ட். இதுல 20% எவ்வளோ? 10% 675. அப்ப 20% × 2 போடுங்க, 1350. இதை கழிச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 5400. 5400. இது இப்படி போடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம பசங்க எப்படி போடுவாங்க? 7500 × 10% போயிடுச்சா? அப்ப 90/100. அடுத்து 80/100. இப்படி சால்வ் பண்ணா நமக்கு 5400 கிடைக்கும். ஓகேவா? இல்ல நான் நேற்று உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த எலெக்ஷன் பேஸ்டு சம், அது போல கூட நம்ம போகலாம். இங்க பாருங்க, 7500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 1/10 கொடுக்கல. அப்ப மீதி 9/10 கொடுத்துருப்பீங்களா? 10% எவ்வளோ? 10% எவ்வளோ? 1/10 தானே. அப்போ 1/10 கொடுக்கல, ரிமைனிங் 9/10 கொடுத்துருக்கீங்க. அடுத்து 20%. 20% எவ்வளோ? 1/5. அப்போ 1/5 கொடுக்கல, அப்ப எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? ரிமைனிங் கொடுத்துருப்பீங்க. அப்ப 4/5 கொடுத்துருக்கீங்க. இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 0 0 5 இங்க 15. அடுத்து 15 4 60. 60 9 5400. ஓகே, இங்க பாருங்க, இதை அடிச்சோம்னா இங்க பாருங்க 9/10 வருதா? அடுத்து இங்க பாருங்க 4/5 வருதா? இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு. அந்த 2 ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்டெப் ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கும். அவ்வளவுதான். ஒரு ஸ்டெப்பா ஸ்கிப் பண்றோம். இவ்வளவுதான் நம்ம பண்றோம். நெக்ஸ்ட், இந்த மாடல் அடிக்கடி கேட்கிற சம் தான்ப்பா. ஓகேவா? அதாவது ஒரு 25 பொருள் வாங்குறாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வெஸ்ட் வாட்ச் வாங்கியிருக்காங்கன்றாங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 25 வெஸ்ட் வாட்ச் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 வெஸ்ட் வாட்ச் அப்படின்றாங்க. அதாவது 25 பொருளை ஒரு விலைக்கு வாங்கிட்டு 20 பொருள் அதே விலைக்கு விற்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு லாஸ் இருக்குமா இல்லை கெயின் இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் முதல் எழுதணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 25 வாட்சை நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னு தெரியாது. அதனால் நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். அதே 20 வாட்ச் தானே விற்கிறான். 20 வாட்ச் அதே விலைக்கு தானே விற்கிறான். அப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ 25 வாட்சை 100 ரூபாய்க்கு வாங்கி 20 வாட்சை 100 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? லாபம் தெரியுது. ஒரு பொருள் 25 பொருளை வாங்கி 20 பொருள் அதே விலைக்கு வித்தானா
எனக்கு என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். அப்ப லாஸ் வரவே வராது, எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2500 மைனஸ் 2000 டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் இங்க எழுதணும். சிபி எஸ்பி இங்கே எஸ்பி. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 500 டிவைடட் பை 2000. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5/20 1/4. 1/4 வேல்யூ என்னப்பா? 25%. 1/4 வேல்யூ என்ன? 25%. ஓகே, இது நார்மலா போடலாம். இதுக்கு ஷார்ட்கட் இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஓகே, இப்போ இது போல ஒரு பொருளை ஒரு வாங்கி அதே விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுக்கான டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் டிவைடட் பை எஸ்பி. டிஃபரன்ஸ் டிவைடட் பை எஸ்பி. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? அதுவும் நீங்க இப்படி எழுதணும். 25 மைனஸ் 20 தான் எழுதணும். இப்படி தான் எழுதணும். ஓகே, சிபி மைனஸ் எஸ்பி. இங்க எழுதிருக்கேன் பார்த்தீங்களா? சிபி மைனஸ் எஸ்பி. அப்போ 25 மைனஸ் 20 எவ்வளோ? 5. செல்லிங் பிரைஸ்ல எவ்வளோ வைக்கிறாங்க? 20. அப்போ 1/4. 1/4 பர்சன்டேஜ் என்ன? 25. ஓகே, குயிக்கா போயிடலாமா இந்த மெத்தட் போட்டா? அடுத்து நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இங்கேயும் அதே தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க சில ஆர்டிகல்ஸ் 2 பொருட்கள்ல 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 2 பொருட்கள்ல 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதே 3 பொருட்கள்ல 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 3 பொருட்களை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப அதோட கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. 2 பொருட்களை 15 ரூபாய்க்கு வாங்கி 3 பொருட்களை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே அதே போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2 × 5 50, 3 × 15 45. மைனஸ் 45 இப்படி போடணுமா? போட நமக்கு என்ன கிடைக்கும்? 5/45 1/9. 1/9 வேல்யூ என்னப்பா? 1/9 வேல்யூ என்ன? 11.11. 11.11 தானே? ஸோ ஆன்சர் 11 1/9. இல்லை அதே போல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை எஸ்பி. இது ரெண்டுமே வேற வேறையா இருக்கனால நம்ம 225 50 இந்த டேர்ம் எடுத்துக்கணும். 50/45 மைனஸ் 45 5 கீழே எஸ்பி 1/9. ஸோ 11.11 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இதுல if the profit earned on selling a article 810 is same as the loss. இங்க loss, இங்க profit. ஒவ்வொரு லைன் நமக்கு முக்கியம். கொஸ்டின் ரீட் பண்ணும், பொறுமையா ரீட் பண்ணுங்க. அங்க ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க, அங்க லாஸ் சொல்லியிருக்காங்க. செல்லிங் ஆஃப் 530. அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன? காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஒரு பொருளை 810 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விற்கும் போது லாபம் கிடைக்குது. அதே பொருளை 530 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு நஷ்டம் கிடைக்குது. அப்போ அது ரெண்டும் சமம் எனில் அதோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது? லாபம் கிடைக்குது. ஓகே, லாபம் கிடைக்குதுன்னு என்ன? செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். கரெக்டா? இதுதான் கொடுத்துருக்காங்க. சேம்னா ஈக்குவல் டு, இந்த மாட்ட சேம் ஈக்குவல் டு சமம் அப்படிலாம் இந்த மாட்ட ஈக்குவல் டு இது போல ஈக்குவேஷன் தான் போட்டு போட்டா ஈஸியா கிடைச்சிடும். அப்ப ப்ராஃபிட்னா யார் முதல் எழுதணும்? செல்லிங் பிரைஸ் தான் முதல் எழுதணும். மைனஸ் சிபி. ஓகே, லாஸ்னா யார் முதல் எழுதணும்? காஸ்ட் பிரைஸ் தான் முதல் எழுதணும். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் எஸ்பி. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும் லாஸ் அப்போ. ஓகேவா? அடுத்து செல்லிங் பிரைஸ் எவ்வளோப்பா? இதுல 810 ரூபா. 810 ரூபா. காஸ்ட் பிரைஸ் தெரியாது. அடுத்து காஸ்ட் பிரைஸ் தெரியாது. செல்லிங் பிரைஸ் 530 ரூபா. ஓகே, இந்த 530 ரூபா எங்கிட்ட வந்தா என்ன ஆகும்? 1340. அடுத்து காஸ்ட் பிரைஸ் இங்கிட்டு வச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்ப 2 சிபி. அடுத்து 2 இங்கிட்ட டிவைட் பண்ணா என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு? 670. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 670. காஸ்ட் பிரைஸ் வந்து 670. இது போல ஈக்குவேஷன் வச்சு கேட்டா இப்படி போயிருங்க. அந்த ஈக்குவேஷன் வருதுனாவே அந்த ஈக்குவல் டு, சமம், அடிஷன், அண்ட் இந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஃபரன்ஸ் அது போல யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டி வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க. அந்த பிரியாணியோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க.
100 சின்ன கடையில போனா ஜிஎஸ்டி போட மாட்டாங்க, பெரிய கடைக்கு போனா ஜிஎஸ்டி போடுவாங்க. கரெக்டா? அந்த பிரியாணியோட விலை 100 ரூபாய். அதுதான் பிரியாணியோட விலை 100 ரூபாய். அதான் 100%. இதே ஜிஎஸ்டினா இந்த பிரியாணியோட அந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு 5% இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10% இருக்குன்னு வச்சுப்போம். 10% இதுல இருந்து தான் போடுவாங்க. அப்ப 100 ரூபாயில 10% எவ்வளோ? 10 ரூபா. அப்ப 110 ரூபா உங்க பில் இருக்கும். உங்க பில் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 110 ரூபா இருக்கும். ஓகே, அந்த சிபி காஸ்ட் பிரைஸ் 100%ல இருந்து தான், அதுல இருந்து தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவா தான் போடுவாங்க. அதுக்குள்ள 100%க்குள்ளேயே ஜிஎஸ்டி இருக்காது. அதை தவிர்த்து வெளியே எக்ஸ்ட்ராவா தான் போடுவாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு 10% 10 ரூபா, 110 ரூபா நீங்க பில்லை பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது கடைக்கு போனீங்கன்னா பில்லை வாங்கி பாருங்க. ஒரு ட்ரெஸ்ஸோ எதுனாலும் வாங்கி பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸோட விலை 500 ரூபாயா இருக்கும். ஜிஎஸ்டி 500 ரூபா பிளஸ் அப்படிதான் வரும். ஓகே, 550 ரூபா அப்படின்னு கரெக்டா நீங்க பே பண்ணிட்டு வருவீங்க. இப்போ இந்த சமுக்கு போகலாம். ஒரு வாட்டர் ஹீட்டர் வந்து விற்கிறாங்க 1502 ரூபா, இன்க்ளூடிங் த ஜிஎஸ்டி. இன்க்ளூடிங் த ஜிஎஸ்டி 18% இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தப்பா? அதை வித்தாச்சு 1502 வைக்கிறேன், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 18%. அப்ப அதோட மார்க்கெட் பிரைஸ் கேட்கறாங்க. வாட்டர் ஹீட்டரோடது ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்ப 100% இருக்கும், ஜிஎஸ்டி 18%. அப்ப இன்க்ளூடிங் 18னா அப்ப 118%. 118% தான் 10,502. 10,502 தானே? 10,502 நமக்கு என்ன கேட்டாங்க? மார்க்கெட் பிரைஸ். அப்ப 100% எவ்வளோ? அந்த இதோட ஒரிஜினல் விலை எவ்வளோ? சால்வ் பண்ணலாமா? 100/118 இன்டூ 10,502. 10,502. இந்த 118 இருக்கு. இந்த 118 2ஆல் அடிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டேபிள் தான் இருக்கு. 3 டேபிள் 4 டேபிள் எதுனாலும் அடிக்க முடியாது. 2ஆல் அடிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 59 கிடைக்குமா? 59ன்றது என்னது? ஒரு பிரைம் நம்பர். அதனால ஸ்ட்ரெயிட்டாவே மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசியில் கேட்க கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம அடிச்சா கேன்சல் ஆகிற போல தான் இருக்கும். ஓகே, அடிக்கலாமா? 8ஆல் அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8. ஓகே, ஏன்னா 118 8 போட என்ன கிடைக்கும்? 944 வரும். அடுத்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1062 இருக்கு. 1062 இருக்கும். அப்ப 118 ஆட் பண்ணா 1180 கரெக்டா வருது. இப்போ இங்க 9. $89 இருக்கா? அடுத்து 89 into 100 8900. ஸோ அப்போ வந்து 100% வந்து 8900 தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப 18%. இப்போ மொத்தம் 10,502 ரூபால 8,900 ரூபா அந்த இதுனா பேலன்ஸ் இருக்கிறதான ஜிஎஸ்டி. பேலன்ஸ் அப்ப எவ்வளவு இருக்கும்? 8,900 ரூபாய் பிரச்சனை. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 100 ரூபா சேர்த்தா 900 ஆயிரும். அப்ப 1000 1602. 1602 நம்ம மைனஸ் பண்ணி பாருங்க. 10,502ல 8,900 கழிச்சிட்டோம். நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1602 தான் அந்த ஜிஎஸ்டி 18%. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஓகே, அவங்க 350 ரூபா ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவா 5% ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க. அப்ப சிஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருப்பாங்க? ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருப்பாங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொன்னேன்? 100% தான் நீங்க சாப்பிட்றதுக்கான ஐட்டம் 350 ரூபா. 5% எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா இதுல இருந்து தான் 5%. அப்போ இதுல இருந்து 5% எவ்வளவுப்பா? 10% 35 ரூபா. அப்ப 5% 17.5. கரெக்டா? 17.5. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜிஎஸ்டி வந்து எப்பயுமே 2ஆ தான் பிரியும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு 2ஆ தான் பிரியும். அப்போ இதை 2ஆ உடைக்கணுமா? 2ஆ உடைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8.75. 8.75 கிடைக்கும். அப்ப சென்ட்ரல் ஜிஎஸ்டி 8.75, ஸ்டேட் ஜிஎஸ்டி 8.75. ஓகேவா? இதுக்கு அடுத்து அவ்வளவுதான்ப்பா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சு. இதுல நீங்க எந்த ஃபார்முலும் கத்துக்கல. ஒரே ஒரு ஷார்ட் ட்ரிக் காண்டி பார்த்தது என்னது? டிஃபரன்ஸ் பை எஸ்பி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அவ்வளவுதான். அதுவும் ஷார்ட் ட்ரிக் காண்டி. இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? காஸ்ட் பிரைஸ்னா 100%ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இது 2
அப்புறம் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்பயும் 2 தான் உடையும். ஓகே. அப்புறம் இன்னைக்கு டேட் என்ன? ஜூலை 18. ஜூலை 18 என்னது? தமிழ்நாடு டே. சும்மா ஒரு ஜிஎஸ் தான். ஜூலை 18 வந்து தமிழ்நாடு டே. தமிழ்நாடு எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? நவம்பர் 1, 1956 தான் தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட்னு அப்போ ஃபார்ம் ஆயிருக்கும். ஜூலை 18, 1969 தமிழ்நாடு நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஜூலை, அதனால தான் நம்ம வந்து ஜூலை 18 செலிப்ரேட் பண்றோம் தமிழ்நாடு டேன்னு. ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு டேப்பா. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.